இந்தியாவின் பணக்கார மாநிலங்களில் தொடர்ந்து முதலிடத்தை பிடித்து வரும் மராட்டிய மாநிலத்தில் வருவாய் இழப்பை தவிர்ப்பதற்காக 843 பெண் தொழிலாளர்களுக்கு கருப்பை அகற்றப்பட்ட கொடுமை தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. உலகளாவிய நாணய நிதியத்தின் அறிக்கையின்படி அமெரிக்கா, சீனா, ஜெர்மனிக்கு அடுத்து உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த 3 ஆண்டுகளில் ஜெர்மனியை வீழ்த்திவிட்டு 3வது இடத்துக்கு இந்தியா முன்னேறிவிடும் என கூறப்படுகிறது. ஆனால் உண்மை நிலை என்ன? யானைக்கால் வந்தவரின் கால்களை பார்த்துவிட்டு அவர் தற்போது யானை போல் பலசாலி ஆகிவிட்டதாக அறிவிப்பது போல் உள்ளது. 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பர் கேபிட்டா இன்கம் $2,800. முதலிடத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பர் கேபிட்டா இன்கம் $70,000. 70,000 எங்கே இருக்குது, 2,000 எங்கே இருக்குது? நீங்கள் தாண்டி குதிப்பதாக சொன்ன ஜப்பானுடைய பர் கேபிட்டா இன்கம் எங்கே இருக்குது? அவன் $50,000 இருக்கான். நீங்கள் $2,000 வச்சுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தான் பெருசு, நாங்கள் 2வது இடத்துல இருக்கோம், 3வது இடத்துல இருக்கோம். நீங்கள் 2வது இடத்துல 3வது இடத்துலலாம் இல்லை. எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான வளர்ச்சி அப்படின்னு சொன்னாக்கா ஹியூமன் டெவலப்மெண்ட் எடுத்து பாருங்கள், இல்லை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எடுத்து பாருங்கள். 170 நாடுகள் 180 நாடுகள் எடுத்தாக்க 140 இடத்துல இருக்கும். கரும்பு வேளாண்மையில் உத்தரப்பிரதேசம் முதல் இடத்திலும் மராட்டியம் 2வது இடத்திலும் உள்ளன. 3, 4, 5ஆம் இடங்களை முறையே கர்நாடகம், தமிழ்நாடு, குஜராத் மாநிலங்கள் தக்க வைத்துக் கொண்டுள்ளன. பொருளாதாரத்தில் முதல் இடத்திலும் கரும்பு வேளாண்மையில் 2ஆம் இடத்திலும் இருக்கும் மராட்டியத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பருவத்தில் ஏராளமான கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் விளைச்சல் மிகுதியாக உள்ள பீட் மாவட்டத்தை நோக்கி படையெடுப்பது வழக்கம். அங்கு ஏறத்தாழ 6 மாதங்கள் வேலை செய்த பிறகு டிசம்பர், ஜனவரி மாதங்களில் இவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்புவார்கள். இந்த நிலையில் பீட் மாவட்டத்துக்கு வேலைக்கு சென்ற 30 முதல் 35 வயதுடைய 843 பெண்கள் கரும்பு அறுவடையில் தொடர்ந்து ஈடுபடுவதற்காகவும் கருவுற்ற காலங்களில் வேலைக்கு போகாமல் இருப்பதால் ஏற்படும் வருவாய் இழப்பை தவிர்ப்பதற்காகவும் தங்களது கருப்பையை அகற்றியிருப்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கரும்பு அறுவடைக்கு முன்பும் பின்பும் அம்மாநில நல்வாழ்வுத்துறை மேற்கொண்ட உடல் ஆய்வின் மூலமே இந்த உண்மை தெரிய வந்துள்ளது. 843 பெண்கள் கருப்பையை எடுத்திருப்பது ஒருபுறம் இருக்க, 1523 கருவுற்ற தாய்மார்கள் தங்களது நாள் கூலி பறிபோய்விடக்கூடாது என்பதற்காக அரிவாள் உள்ளிட்ட கூர்மையான கருவுகளை கையில் ஏந்தியபடி கடினமான சூழ்நிலையில் கரும்பு வயல்களில் வேலை பார்ப்பதும் ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதேபோல் கரும்பு அறுவடைக்கு செல்லும் பெண் தொழிலாளர்கள் பல்வேறு உடல்நலக் கோளாறுகளை எதிர்கொள்வதும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. எடுத்துக்காட்டாக 3415 பெண்கள் B12 மற்றும் ஃபோலிக் அமில குறைபாடு, இரத்த சோகை ஆகியவற்றால் நலிவுற்றுள்ளனர். சிலர் தாலசீமியா, மாதவிடாய் தொடர்பான குறைபாடுகள், அறுவை அல்லது பிற நோய்களால் நலிவுற்றுள்ளனர். தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீள லேதுன்னு சொல்லுவாங்க. பேரு தான் பெரிய பேரு, ஆனா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம். பேரு பெத்த பேரு நீளு தாக நீளு லேது. என்னப்பா இப்படி பண்றீங்களே அப்பா.